புதுசா ஒருத்தர் கிளம்பிட்டாரு. நான் களத்திற்கு மட்டும் தான் மோதுவேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பனையூர்ல மாடி வீட்டுல மொட்டை மாடி நின்றுட்டு இருக்கிறேன். களத்தை பத்தி யாரு பேசுறது இல்லையா? தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து விழுந்தான். களத்தை விட்டு ஓடி போன ஓடுகாடி செத்தவன் செத்தவன் பிணத்தை கட்டி பிடிச்சு அழுது நீ கண்ணி வச்சிருந்தா நீ தலைவன், நீ மனுஷன். விட்டுட்டு ஓடி போயிட்ட. உன்னை பார்க்க வந்த வீடு போய் சேரல, அவன் பிண வரைக்கும் போயிட்டான். நீ வீட்டுக்கு ஓடிட்ட. 24 நாள் வீட்டை விட்டு எழும்பல. இவர் தலைவர். அதிகாரத்தின் நிலையை கூட சொல்லங்க. இப்பவே வந்து வீட்டை விட்டு வரமாட்டாரு. கூப்பிடணும், வா வான்னு கூப்பிடணும். நீ அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ ஒத்த வழக்கு பயந்துட்டு 1 மாசம் ஓடிட்ட. யாரா பேசுறது? 28 வயசுல என் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சினா 2 மாத காலம் உள்ள இருந்தேன். அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சாட்டை துறைமுகன் மீது ஓராண்டு காலம் சிறை காலம். அண்ணன் சீமான் மீது 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம். இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள். என்னை